இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 9 மாதங்களை கடந்து வர தேவன் கிருபை கொடுத்தார். இந்த 10வது மாதத்திலும் தேவன் உங்களோடு சந்திக்க கிருபை கொடுத்த இந்த தயவுக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 9 மாதங்களும் சுகபலனோடு பாதுகாத்தார். இயேசு கிறிஸ்து நாம் ஆரோக்கியமாய் இருக்கும்படி அவர் விரும்புகிறார். நாம் நலமாய் இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அதனால் இந்த நாட்களிலே நாம் கவனிக்க வேண்டிய காரியம், உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இந்த மாதத்திலே உங்களோடு பேச விரும்புகிறேன். அந்த ஆசீர்வாதமான வார்த்தை, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை வாசிக்கும் போது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஆரோக்கியம் நமக்கு மிக அவசியம். இந்த வேத பகுதி அவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கவனித்து இருதயத்திலே வைத்துக் கொள்ளும் போது நமக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது. இதில் ஒரு வார்த்தை, அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா, உடல் என்று சொல்லாமல் உடலுக்கெல்லாம் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம், மனிதருக்குள்ளே, மனித ஜீவியத்துக்குள்ளே 3 விதமான காரியங்கள், ஆவி, ஆத்மா, சரீரம். 3 உடல் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இதுல ஆவியும் ஆத்மாவும் இணைந்து இருக்கிறது. இந்த ஆவியும் ஆத்மாவும் நம்மை விட்டு பிரியும் போது இந்த சரீரம் பிணமாக மாறிவிடுகிறது. ஆவியும் ஆத்மாவும் சரீரத்துக்குள் இருக்கிற வரை இந்த உடலுக்கு ஆரோக்கியம் அவசியம். ஆவி ஆத்மா ஆரோக்கியமாய் இருக்கும் போது இந்த சரீரம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. ஆனால் 3 உடலுக்கும் தேவன் ஆரோக்கியத்தை வேதத்தில் வைத்திருக்கிறார். இந்த வேதத்தில் வைத்திருக்கிற ஆரோக்கியம் என்ன என்று கண்டுகொண்டால், நாம் எந்த விதத்திலும் ஆரோக்கியத்திற்கான, சுகத்திற்கான, நலத்திற்கான காரியங்களை வேறு எங்கும் தேடி போக தேவையில்லை. முதலாவது, தேவன் தம்முடைய வார்த்தைகளுக்குள்ளே ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:12 அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஜீவனாயும் வல்லமையுமாய் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க தியானிக்க இருதயத்திலே அதை வைத்துக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்வு, ஆத்மாவிலே ஜீவன் நமக்கு பெருகும்போது இந்த சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது. நம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அதில் தியானம் என்று சங்கீதம் 119:97 வாசிக்கிறோம். ஆமென். அதனால் நாள் முழுவதும் அந்த வேத வசனங்களை இடைவிடாது தியானித்து மனதில் வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு ஜீவனோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறது. நம்முடைய எதிராளியாகிய பிசாசு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் தீங்கை கொண்டு வருவதற்கு அவன் எத்தனைப்படுகிற போது, நமக்குள்ளே வேதனைகளை, கவலைகளை, சஞ்சலங்களை கொண்டு வர அவன் எத்தனைக்கிற போது, அவனை மேற்கொள்வதற்கு பலனும் மேற்கொள்வதற்கு தைரியமும் நமக்குள்ளே கொண்டு வருகிறது கர்த்தருடைய வேத வார்த்தைகளை. இந்த வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ளே ஜீவனாய் ஆரோக்கியமாய் இருக்கும்போது சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. சத்துருவை ஜெயிப்பது வேத வசனத்தை கொண்டே. நம்முடைய இருதயம் முழுவதும் வேத வசனங்களால், வேத வார்த்தைகளால், அந்த வசனத்தினுடைய ஜீவன் பலன் நமக்குள்ளே தங்கி இருக்கும் போது சத்துரு எந்த விதத்திலும் நமக்குள்ளே கலைகளை, தீங்கை, வேதனையை விதைக்க முடியாது. அதனால் எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் தேவனோடு கூட, தேவ வார்த்தையோடு கூட, வேத வசனங்களோடு கூட இணைந்திருக்கும் போது சத்துருவை ஜெயிக்க பலனும் கிருபையும், சத்துரு கொண்டு வருகிற சுகக்கேடுகளை ஜெயிக்க சுகமும் பலனும் நமக்கு கிடைக்கிறது.
ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இடைவிடாத வேதத்தை தியானியுங்கள், இடைவிடாத வேதத்தை வாசியுங்கள், இடைவிடாது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகள் உங்கள் இருதயத்திலே நிலைத்திருக்கும் போது, உங்கள் இருதயத்திலே அது தங்கி இருக்கும் போது சத்துரு உங்களை தொடவே முடியாது. சத்துரு உங்கள் இருதயத்திலே வேதனைகளை கொண்டு வரவே முடியாது, சுகக்கேடுகளை கொண்டு வரவே முடியாது. அதனால்தான் ஞானி இப்படியா எழுதியிருக்கிறார், அவைகளை உன் இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக எழுதியிருக்கிறார். அதனால் வேத வசனத்தையும் தேவனுடைய வார்த்தையும் உங்கள் இருதயத்துக்குள்ளே காத்துக் கொள்ளுங்கள், தியானித்து பாருங்கள், அதன் ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாசிக்க 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 தேவ ரகசியங்கள் உங்கள் இருதயத்திலே விளங்கும், தங்கும். உங்கள் இருதயம் மறுரூபமாகும். அந்த பக்குவத்துக்கு வரும்போது அதுக்குள்ளே சுகம் இருக்கிறதை கண்டுகொண்டேன், ஆரோக்கியம் இருக்கிறதை கண்டுகொண்டேன். அதனால் எந்த விளைவினங்களும் சுகக்கேடுகளும் வருகிற போது முதலாவது அவர் அருளின வார்த்தைகளை என் மனதிலே தியானித்து, மனதிலே உள்ளே இருக்கிற வசனங்களை அதை நினைப்பூட்டி, தேவனை நினைக்கும் போது தேவன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குரிய ஆரோக்கியத்தை, சுகத்தை, நலத்தை கொண்டு வருகிறார், சுறுசுறுப்பை கொண்டு வருகிறார். அனுதின நடவடிக்கைகளிலே நம்மை வழி நடத்தவும், அனுதின வேலைகளை செய்யவும் அவர் நம்மை திட்டமிடுகிறார், வழிநடத்துகிறார். சோர்ந்து போகாதபடி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தியானியுங்கள், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசியுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாகும் போது நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியான ஒரு அற்புதமான நிகழ்வை நமக்கு தருவார். அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையில வேதத்தை நேசித்து, வேதத்தை வாசித்து, வேதத்தின் முன்னாலே நின்று உங்கள் நேரங்களை செலவிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் உள்ள வாழ்வை கற்றையிடுவார். நம்முடைய தேவன் அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் சட்டைகளின் கீழே ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். நீர் வேதம் வாசிக்கும் போது அவர் சட்டைகளின் கீழே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதபடி வேதத்தை வாசித்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், தேவ கிருபையை உணர்ந்து கொள்ளுங்கள், தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆரோக்கியத்தை அவர் கொடுத்து ஆரோக்கியமாய் வாழ செய்து நல்ல ஜீவன் சுக பலத்தோடு அவர் உங்களை காத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத வசனங்களை கருத்தாய் தியானித்து வாசித்து வேத வசனத்தோடு பழகுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தை வாசித்து தியானித்து ஆமென் அந்த வசனத்தின் ரகசியங்களை கண்டுகொள்ளும் போது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதப்பா. இந்த ஒரு சிறு வார்த்தையின் மூலம் உடைய பிள்ளைகள் இருதயத்தை தூண்டுவீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த 10வது மாதத்திலும் ஆமென் உலகமெங்கும் கொரோனா என்கிற கொடிய வியாதி ஜனங்களை தொற்றிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கொரோனா தொடாதபடி உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலம், ஜீவ வசனங்களின் மூலம் சரீரத்திற்கு, ஆவிக்கு, ஆத்மாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் தூய பிதாவே. ஆமென், ஆமென்.